நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, கீழ்ப்படிதல் கண்டிப்பாக அவசியம். இந்த கீழ்ப்படிதலை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க போறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் வேதம் சொல்லியிருக்கிறது, நீங்கள் ஒன்றிலும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவராக எண்ண கடவீர்கள். 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் வேதம் சொல்லியிருக்கிறது, நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். இன்றைக்கு என்னன்னா, ஒரு முதியோர்கள் எந்த குடும்பத்திலேயாவது வயசானவங்க ஒரு தப்பு செய்யும் பொழுது, ஒரு சிறு பிள்ளைகள் வேத வசனத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணும் பொழுது அந்த முதியோர்கள் அவர்கள் பேச்சை அசட்டை பண்ணுகிறார்கள். ஏன் அசட்டை பண்ணுகிறார்கள்? எனக்கு வயசு, உன்னை விட எனக்கு வயசு பெருசு, நீ சொல்றதுக்கு நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லுகிறாங்க எல்லா முதியோர்களும். நல்லா கேட்டுக்கோங்க, சிறு பிள்ளைகள் வேத வசனத்தின் அடிப்படையில் சுட்டி காட்டும் பொழுது அதுக்கு கண்டிப்பாக கீழ்ப்படிங்கள். அந்த வேத வசனத்தோடு கம்பேர் பண்ணி பாருங்க. சிறு பிள்ளை சொன்னது கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த உங்க தவறை திருத்திக் கொள்ளுங்க. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறாப்புல 119, கர்த்தாவே உம்முடைய கற்பனைகளினாலே என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். கர்த்தாவே உம்முடைய சாட்சிகள் தியானமாய் இருக்கிறபடினால் எனக்கு போதிக்கிறவர்களை பார்க்கல நான் அதிக அறிவுள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தாவே உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டு இருக்கிறபடினால் முதியோர்களை பார்க்கலும் நான் அதிக அறிவுள்ளவனாக இருக்கிறேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் வேதம் சொல்லியிருக்கிறது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். நல்லா கேட்டுக்கோங்க, வயசானவங்களுக்கு சொப்பனம் தான் கிடைக்கும் கடைசி நேரத்தில், ஆனால் வாலிபர்களுக்கு தரிசனங்கள் கிடைக்கும். அதனால வாலிபர்களும் சிறு பிள்ளைகளும் வேத வசனத்தின் சத்தியத்தின்படி சொல்லும் பொழுது முதியோர்கள் அசட்டை பண்ணாதிருங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்ததுனாலே அவருக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்தார். என்ன ஆசீர்வாதம் தெரியுங்களா? பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தி தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் அவரை உயர்த்தி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோருக்கு யாவருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும், பிதாவாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும் படிக்கும், கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்று நாவுகள் அறிக்கப்படும் படிக்கும், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசுடைய நாமத்தை உயர்த்தினார். ஏன் அப்படி சொன்னார்னா, இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். அதனால தான் இயேசு கிறிஸ்துக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. லூக்கா 1வது அதிகாரத்தில் வேதம் சொல்லியிருக்கிறது, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்துக்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக எலியாவின் பலமும் ஆவியின் உடையவனாய் தேவனுக்கு முன்பாக நடந்தான். அதனால கீழ்ப்படிதல் கண்டிப்பாக அவசியம். கீழ்ப்படிந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அதனால வேத வசனத்தை வாசிங்க, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, வேத வசனத்தை அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.